ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். கூகுள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். எல்லோரும் உங்களோட இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க் பெஞ்சையும் MySQL கமெண்ட் லைன் கிளைண்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் VS Codeல ஒரு பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணி வைங்க. அதாவது உங்கள் MySQL கமெண்ட் லைன் கிளைண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் VS Codeல ஒரு பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். உங்களுக்கு GitHub சொல்லி கொடுத்தேனா? இல்லைண்ணா. சரி, இன்னைக்கு நான் சொல்றேன். சொல்லி கொடுக்கலையா? ஃப்ரண்ட் எண்ட்ல சொல்லி கொடுத்துருப்பேனே. அதே மாட்டம் இந்த பைத்தான்ல இருக்கிற கோடையை போய் அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பைத்தான்ல இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண பண்றீங்கன்னா அதில் போய் சும்மா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக. டவுட் இருந்தால் கேளுங்க, தெரியல நான் சொல்லி தரேன். அது ஒவ்வொரு ஃபைலாக நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணால் போதும். தனித்தனியாக பிளான் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது நீங்கள் பண்ணுங்கள். இது இல்லாமல் கோடிங் மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. வேணா அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. அப்படியா? சரி, நான் சொல்கிறேன். அது வேணான்னு பார்த்து சொல்கிறேன். என்ன ஓப்பன் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? கூகுள் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகேப்பா, குட். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா SQL என்ன, MySQL என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு பேசிக்காக தெரியும். ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது எப்படி, அது டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, வியூ பண்ணி பார்க்குறது உங்களுக்கு தெரியும் பேசிக்காக. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதுல? அப்போ MySQLனா என்ன, SQL என்னன்னு தெரியுமில்ல டிஃப்ரென்ஸு? அது வந்து சாஃப்ட்வேரு, இது வந்து அந்த கொரி. ஓகேவா? இப்போ பைத்தானை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தானில் சில யூசர்கிட்ட டேட்டாவை வாங்கி அந்த டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். புரியுதா? அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகே, புரியுதா? அதை நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுங்கள். அந்த இன்னைக்கு டேட் போடுங்க. இன்னைக்கு டேட்டு போட்டு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. நானும் சேர்ந்து பண்ணுறேன், என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். அந்த டேட்டா பேஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை யூஸ் கொடுத்து சூஸ் பண்ணிவிட்டு டேபிள் கிரியேட் பண்ணுங்கள். அந்த டேபிளில் என்ன பண்ணுங்கன்னா, சும்மா ஒரு 3 மட்டும் வாங்கிக்கோங்க. 3 இல்லை 4. சும்மா ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, ஏதாவது ஏஜ் இது மட்டும் வாங்கிக்கோங்க, போதும். ஓகேவா? பண்ணலாமா? அதை மட்டும் பண்ணுங்க. பாப்போம். டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. அதை இன்சர்ட் பண்ணுறதா நான் பைத்தானில் சொல்லித்தரேன். ஓகேவா? கூகுள் புரியுதுல உங்களுக்கு? பண்ணுங்க. நானும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு MySQL கிளைண்ட்ல நான் அப்படியே பண்ணுறேன். அப்படியே சேர்த்து பண்ணுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஸ்பேஸ் டேட்டா பேஸ் ஸ்பேஸ் இன்னைக்கு டேட் என்ன, June 15 _DB. ஓகே, ஒரு DB கிரியேட் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். ஒரு DB தெரிலனா கேளுங்க, சொல்லித்தரேன். அந்த DB கரெக்டாக வந்திருக்காங்கிறத நான் ஒர்க் பெஞ்சில் போய் பார்ப்பேன். இல்லைனா இதை முடிச்சுட்டு அவ்வளோதான். இது சின்ன டாபிக் தான். முடிச்சுட்டே வேணா உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த இன்டர்வியூ நிறையா வருது. அதுக்குள்ள நீங்கள் ரெடி ஆகணும். டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. சூப்பராக உள்ள போகலாம். இதெல்லாம் தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, ஒரு கோடு தான் கேட்குறான். அதே மட்டும் நான் இந்த ப்ராப்ளம் படிச்சுட்டே வச்சுக்கோங்களேன், ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஓகே, அதனால் ரெடி ஆகிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? கிரியேட் பண்ணிங்களா டேபிள்? சரி, DB டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். June 15 _DB. இப்போ இதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவேன்? கொரி யூஸ்
ஜூன் 15 அண்டர்ஸ்கோர் டிபி செமிகோலன் கிளிக் என்டர். டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இதில் போயிட்டு டேபிள் கிரியேட் பண்ணுவேன். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? கிரியேட் ஸ்பேஸ் டேபிள் ஸ்பேஸ் டேபிள் நேம். அதாவது என்னெல்லாம் வச்சுக்கோங்க, நான் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்னே வச்சுக்கிறேன். பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் என்ன பண்ணுவீங்க, ஐடி வந்து இன்ட்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நேம் வேர்கேர்னு வச்சுக்கோங்க. வேர்கேரில் ஒரு 30 கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் வேர்கேர் ஒரு 30 கொடுத்துக்கோங்க. ஏஜ் வந்து இன்ட்டு. புரியல, என்ன சொல்றீங்க? என்ன கோடு போட்டீங்க? அப்படி நீங்க கொண்டு வாங்க ஒரு நிமிஷம். ஓ, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருதா? ஆ, சரி இருங்க, நான் வரேன், செக் பண்றேன். ஓகே, ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணி வைங்க கைஸ், அது மட்டும் போதும் சரிங்களா? ஒரு டேட்டா பேஸ், அதுக்குள்ள ஒரு டேபிள். அந்த டேபிள் வந்து பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் வந்திருக்கும். ஓகே, அதோட வைங்க. இதுக்கு அடுத்து நம்ம பைத்தானுக்கு போயிடலாம். கோகுல் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகேப்பா, நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். பண்ணிக்கலாமா மதுமிதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு சரிங்களா? அதில் டேபிள் இருக்கு. ஆனால் அதில் வேல்யூ கிடையாது. அந்த வேல்யூ நான் என்ன பண்ண போறேன்னா, பைத்தான் கோடு மூலியமா யூசர்கிட்ட இருந்து டேட்டா வாங்கி பைத்தான்ல நான் ப்ராசஸ் பண்ண போறேன். புரியுதா? அதான் இப்போ எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? புரியுதா கைஸ்? அது எப்படி சார் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி இம்போர்ட் MySQL டாட் கனெக்டர் அப்படிங்கிற இந்த லைப்ரரி யூஸ் பண்ணணும். நீங்க எல்லாரும் பண்ணுங்களேன், உங்களுக்கு இது வந்து எரர் காட்டணும். நான் கோட் போட்டிருக்கேன், அப்படியே டைப் பண்ணுங்க. கூகுள் பண்ணுங்க பாப்போம். இம்போர்ட் ஸ்பேஸ் MySQL டாட் கனெக்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே எரர் மாட்டோம், அந்த வார்னிங் மாட்டோம் காட்டும். எல்லோ கலர்ல காட்டுதா? எனக்கு காட்டாது, உங்களுக்கு காட்டுதா? உங்களுக்கு மதுமிதா போட்டு பாருங்க, அந்த கோடை போடுங்க. கூகுள் உங்களுக்கு காட்டுதா? இந்த கோடை போட்டதுக்கு அப்புறம் கீழே வார்னிங் மாட்டோம் காட்டுதா? பண்ணி பாருங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. வார்னிங் காட்டுதா? அதுக்கு என்ன மீனிங்னா, இது வந்து ஒரு பேக்கேஜ். அதாவது நீ MySQLையும் பைத்தானையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பேக்கேஜ் வேணும். அதுவும் லேப்டாப்ல இல்ல, அதை நீ இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லுது. அதோட மீனிங் தான் அது. புரியுதா? அது எப்படி பண்றதுன்னா, இங்க பாருங்க, அந்த கோடை நான் காட்டுறேன். ஐஃபன் கனெக்டர். ஸோ இந்த கோடு தான்.
ஓகேவா? இது அப்படியே உங்க டெர்மினல்ல போடுங்க பார்ப்போம். pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் இதான் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த கோட் அப்படியே டைப் பண்ணுங்க. pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் mysql-connector-python கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேல இருக்க அந்த வார்னிங் சிம்பிள் மறைஞ்சிரும். ஓகே, பண்ணுங்க பாப்போம். pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் mysql-connector-python பண்ணுங்க. கூகுள் பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு பைத்தானுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அனுப்புறேன், சரிங்களா? ரெடி பண்ணிட்டு அனுப்புறேன் உங்களுக்கு. பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் ஆயிடுச்சா? அந்த கலர் போயிடுச்சா? மேல செக் பண்ணிக்கோங்க. அந்த கலர், அந்த வார்னிங் கலர் போயிருக்கணும். சொல்லுங்க. ஆமா, நீங்க இந்த கோட்லாம் போட்டீங்க? இல்லை சார். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் something. இதுக்கு முன்னாடி அந்த பாண்டாஸ் ஒன்று பண்ணீங்களா? அது எடுத்துச்சா பாண்டாஸ்? பாண்டாஸ் வந்து எடுக்கல சார். அப்பயே நான் அதை நீங்க சொல்லியிருக்கணும் என்கிட்ட. ஆனால் மற்ற கோட்லாம் ரன் ஆகுது சார். SQL பாண்டாஸ் நான் சொல்லி கொடுத்தேன் அன்னைக்கு. ஆமாம், correct. அது எடுத்துச்சா? இல்லை சார். அப்பயே நீங்க ஏன் சொல்லலை என்கிட்ட? ஏன்னா உங்களுக்கு அந்த விப் இதாகல, அதுதான் சம்திங் இஷ்யூ. நீங்க பாண்டாஸ் அப்படியே சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட. நான் சொல்லியிருப்பேன். சரி, இல்லை இப்போ எனக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் Okay, okay. அந்த ப்ராப்ளம். அப்ப இருக்கே, உங்களுக்கு தான் வந்திருக்கே. எங்க கோடு? இந்த SQLங்கிற நேம் கொடுக்காதீங்க, வேற ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. ஓகே, சரி, மற்ற கோடு போடுவோம், அப்புறம் பார்ப்போம் இது என்ன ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ரன் ஆகலைன்னா நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம். இதை மேபி ரன் ஆகும் உங்களுக்கு. சரி, மற்ற கோடை நீங்க போடுங்க பார்த்துட்டு. டன் சார். உங்களுக்கு வந்துச்சா? டன் சார். ஓகேப்பா, நெக்ஸ்ட் போலாமா? இப்போ எதுக்காக இந்த பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்? ஏன்னா பைத்தானையும் MySQL-ஐயும் கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, பேசிட்டாங்க. ஓகே, சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இங்க பாருங்க கைஸ், இங்க நல்லா கவனிங்க. இந்த லைன் தான் கனெக்ஷன் லைனுக்கு வாங்க. ஓகே, அதுதான் என்னன்னா, ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் mydb அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுல அந்த mysql.connector.connect அப்படின்னு கொடுத்துக்கணும். இதுக்குள்ள நீங்க எப்படி உங்க MySQL இங்க கனெக்ட் பண்ண போறீங்க, அதுக்கு தான் இங்க ஹோஸ்ட்னு கொடுக்கணும். ஒரு தடவை ஒரு போட்டோ எடுக்க சொன்னேன், ஞாபகம் இருக்கா அவங்களே? அந்த இன்ஸ்டால் பண்றப்ப அதுல இருக்கும். ஓகே, அது எடுக்க வேணாம், பட் பாருங்க, சும்மா எடுக்க வேணாம் பாருங்க. அதுல இந்த இதெல்லாம் இருக்கும், அந்த ஹோஸ்ட் இதெல்லாம் இருக்கும். அந்த ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு போடணும். லோக்கல் ஹோஸ்ட் கமா அதில் வந்து யூசர் வந்து ரூட்டுன்னு இருக்கும். எல்லாரும் நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்கள் பாஸ்வேர்டு 1 2 3 4 5. ஏன்னா பார்த்தீங்களா, இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் தெரியாமல் போட்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு எடுக்காத. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பேஸ்
உங்கள் டேட்டா பேஸ் நேம் என்னது? ஜூன் 15_DB. புரிஞ்சா? ஸோ இதை கொடுத்தாகணும். இதை கொடுத்துட்டு பிரிண்டில் MyDB அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓகே இங்கே பாருங்கள், உங்கள் டெர்மினலில் இந்த மாட்டம் அவுட்புட் வரும். ஆக்சுவலாக ஒரு MySQL கனெக்டர் இந்த மாட்டம் வரும். இது வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். பண்ணுங்க பார்ப்போம். கரெக்டாக கொடுங்க. அதாவது உங்கள் MySQLையும் பைத்தானையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பண்ணுங்க கோகுல், பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, அந்த ஹோஸ்டல் லோக்கல் ஹோஸ்டாக நீங்கள் கொடுக்கணும். யூசரில் அதான் கொடுக்கணும். பாஸ்வேர்டில் இதான் கொடுக்கணும். ஓகே, ஓகே இந்த கோடை கொடுங்க கைஸ். கரெக்டாக கொடுங்க. உங்கள் பாஸ்வேர்டை இங்கே கரெக்டாக இங்கே கொடுக்கணும். அப்படின்னா தான் எடுக்கும். கொடுத்து MyDB கொடுத்தீங்கன்னா இந்த மாட்டம் கனெக்டர் டாட்னு ஆப்ஜெக்ட் இது மாட்டம் வரணும். அப்போனா உங்கள் MySQLும் பைத்தானும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதில் ஒன்றும் இல்லை, டைப் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. இந்த கோடை போட்டு ரன் பண்ணி இந்த அவுட்புட் வந்துச்சான்னு பாருங்க. மேபி இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம். உங்களுக்கு போட்டு பார்ப்போம் வரலான்னு. ஓகேப்பா, நோட்ல எழுதுங்க அப்படியே. அதாவது MySQL to Python connection அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. கோகுல் வருதான் பார்த்துட்டு சொல்லுங்க. இதை வந்து நான் ஒரு பொண்ணுக்கு இன்டர்வியூ எடுத்தேன் சரிங்களா. அந்த பொண்ணு பாஸ்வேர்டை தப்பாக போட்டு கனெக்ட் ஆகவே இல்லை அந்த பொண்ணு லேப்டாப்லேயே. ஏன்னா எங்கள் லேப்டாப் நாங்கள் தரமாட்டோம் அங்கே ஆஃபீஸில், நான் பழைய ஆஃபீஸில். அதுக்கு உட்காந்து அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஆனால் கோடை கரெக்டாக போட்டுச்சு அந்த பொண்ணு. அவுட்புட் வரல. ஆனால் நான் அதை ஐ அக்செப்ட். ஓகே, பட் ஆனால் எங்கள் மேனேஜர் வந்து அதை அக்செப்ட் பண்ணும்ல. அது மட்டும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நான் பேசி அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி, பட் ஆனால் அந்த பொண்ணு அந்த ஒரு இது ஒழுங்காக பண்ணிச்சு, அவ்வளோதான். மற்ற எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. நான் அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பொண்ணை எடுத்தா 3 மாதம் தான். அந்த பொண்ணு தூத்துக்குடி பொண்ணு. போகிறேன் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் தான் ஆளே காண வரவே இல்லை. அந்த பொண்ணு அப்படியே போயிடுச்சு. மாதம் சம்பளம் ஆகிற டைமே போயிடுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு ஹாஸ்டல் செட் ஆகல சார், ஃபுட்டு வந்து ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது அப்படின்னு. ஏன்னா புதுசாக சென்னைக்கு வராங்க போல், பயம் யாரு கூட இல்லை போல். அதனால அப்புறம் அந்த பொண்ணு போயிடுச்சு. இது மாதிரி நிறையா இருக்குது. டன் சார். சூப்பர்ப்பா. இப்போ உங்களுக்கு வருதாமா? கீழே வரலையா? இது மாட்டோம் உங்களுக்கு வரலையா? இன்ஸ்டால் காட்டுது ஆல்ரெடி. இல்லை அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் மாற்றுவோம், செக் பண்ணுவோம் அது என்னன்னு. ஓகே கோகுல், உங்களுக்கு வந்துருச்சுல? நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க 2 பேருக்கு வரல, நான் செக் பண்ணணும். பார்த்துட்டு அப்படியே அடுத்து பண்ணலாம். ஓகே சார். அதை நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு என்னன்னு பார்த்து. இல்லை இல்லை இல்லை, அது பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் வர ஒன்று தான்.
செக் பண்ணிக்கலாம், அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பார்ப்போம் என்னன்னு. இது எதனால நான் அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ கண்டிப்பாக வரும். நீங்கள் மல்டிபிள் இது ஒர்க் பண்ணீங்கன்னா, அதாவது இப்போ நான் ஆல்ரெடி என் பேக்கில் லேப்டாப் வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ உங்கள் லேப்டாப்பே நான் தூக்கி வைக்கிறேன்னா இடம் இருக்க வரைக்கும் தான் அது உட்காரும். இன்னொன்று உடச்சேன்னா அது முன்னாடி இது உடச்சிக்கிட்டு தான் போய் உட்காரும். கரெக்டாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழுத்துனீங்களா அந்த மட்டும் தான் உங்கள் சாஃப்ட்வேர்ஸும் ஆல்ரெடி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்குரிய ஒரு லைப்ரரிஸ் எங்கேயாவது ஃபோல்டரில் உட்காந்துருக்கும். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதுவும் அதில் போய் உட்கார ஸ்க்ராட்ச் ஆகும். ஓகேவா, அதனாலையும் சில இது வரும். அப்போ என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அது வராது. இதில் இந்த பைத்தானில் இந்த பஞ்சாயத்து வரும். ஓகே, பைத்தான் கோடிங்கில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறப்ப இது மட்டும் நிறையா வரும். ஜாங்கோ இல்லைலாம் வரும். அப்போ ஓஎஸ் தான் அடிக்க சொல்லுவேன். ஓஎஸ் ரீப்ளேஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் நிறைய அது நம்ம செக் பண்ணலாம். இதோட செக் பண்ணுறேன். எனக்கு வந்து எடுக்கணும், அவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன். மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க மொபைல் ஒரு நிமிஷம். என்னாச்சு, மாத்திருப்பா அதே தான் வருதா? சரி, ஒரு நிமிஷம் கொண்டு வாங்களேன். சி டிரைவ் இங்கே இருக்கு. இல்லை ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இங்கே இருக்கு. இதில் சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, அப்புறம் என்ன சொல்லுவோம், ப்ரோக்ராம் ஃபைல்ஸு நாளாச்சு. அதாவது சி டிரைவில் இந்த மாட்ட இஷ்யூ வந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் இஷ்யூ வரும்னு சொல்லுவாங்க. அந்த பிப்பு போய் உட்காந்துருக்காது கரெக்டாக. சி டிரைவ் எங்கே இருக்கு? சியில் யூசர்ஸில் யூசர்ஸ் சியில் யூசர்ஸ் எங்கே இருக்கு? குருங்கிறதா உங்களோட யூசரு? இல்லை, யூசர்ஸ் தனியாக இல்லையா? கடி யூசர்ஸில் குருவில் இப்போ நீங்கள் அதை மேலே போய் போட்டிங்கன்னா வரும் ஆப் டேட்டா பேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஏ கேப்ஸு ஆப் வருது. இதில் வந்து ரோமிங்குள்ளே அப்படியே வந்தீங்கன்னா பைத்தான் இது உங்கள்கிட்ட இல்லை, மிஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், லெனோவா அதுக்குள்ளே வந்து நானும் அதே மாட்டேன் நான் மேலே போடுறேன். பேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆப் டேட்டா அதே மாட்டம் ரோமிங்குள்ளே வரேன். அதே மாட்டம் பிஎம் மைக்ரோசாஃப்ட் இதில் ஐ திங்க் ரோமிங் இல்லைப்பா, லோக்கலில் இல்லை, இதுவும் இல்லை. பைத்தான் எங்கே வர இதெல்லாம் வரும். மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. மாறி மாறி இருக்குது எக்ஸ்டென்ஷன். அப்போ எப்படி நான் இது எடுக்கிறது? இது விண்டோஸ் 11 தானே? எக்ஸ்டென்ஷன் மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. எக்ஸ்டென்ஷனுக்கு எப்படி போடுவோம்னா எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்?
எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணுறது எப்படி? ஏதோ ஓப்பன் பண்ணுவோமே, எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல. எக்ஸ்டென்ஷன் இல்லை, எனக்கு அது டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுப்பா, ரொம்ப நாள் ஆச்சா. சின்ன வேர்டு போட்டாலே வருமே. அது கண்ட்ரோல் பண்ணல போனாலே வரும்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட், கண்ட்ரோல் பண்ணக்குள்ளே அந்த இது வரும். அது ஷார்ட்கட்டு அது. இருங்க, நான் கண்ட்ரோல் பண்ணல போய் அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் பண்ணல எனக்கு அந்த பேர் வர மாட்டேங்குதுப்பா டக்குன்னு. அதில் நெட்ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு, ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்டென்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? சம்திங் அந்த ஒரு லெட்டர் தெரிஞ்சா போதும், போட்டுருவேன். இது ஒரு எக்ஸ்டென்ஷன் வருமே. உங்க பார்த்த காப்பி பண்ணி அதில் போய் போடணும்ப்பா. அது எப்படி போடுவாங்க? வேற சொல்லுங்க, வேற ஏதாவது நேம் சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வேற ஏதோ ஒரு நேம் வரும்பா, மறந்துருச்சு. கூகுள் இது உங்களுக்கு தெரியுமா? அந்த எக்ஸ்டென்ஷனை காப்பி பண்ணி போடுவோம்ல, அதை பார்த்தல, அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? நோ சார். தெரியாதா? நோ சார். இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு ஏதோ நேம் பா. ஐயோ டைப் ஆக மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் கேப் விட்டாலே மறந்தது பாருங்க. சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், காட் இட். இதுதான் நினைக்கிறேன். இதுதான் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் என்விரான்மெண்ட் வேரியபிள். காட் இட். இதை தான் அப்படி சொன்னேன். என்விரான்மெண்ட் வேரியபிள் தான்ப்பா. இதை தான் ஓப்பன் பண்ணணும். இஎன்வின்னு போட்டாலே வரும். இப்போ வருது பாருங்க. இதுதான் எனக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரல. இதில் பார்த்து டபுள் கிளிக் பண்ணோம்னா இருக்கே, பைத்தான் தான் இருக்கேன். ஏன் வரல? எல்லாமே இருக்கேன், அப்படியே உங்களுக்கு வரல. அதான் பண்றேன். இருங்க, ஒரே நிமிஷம் ட்ரை பண்றேன். It is not installed na காட்டுது. வரணும். இதை விட்டுருங்க. ஓகேப்பா, சால்வ்டு ப்ராப்ளம். உங்களுக்குப்பா?
இல்லை, உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேம்மா, சரிங்களா? அது ஒன்றும் இல்லை, சின்னது தான். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் போகலாமா? கூகுள் நெக்ஸ்ட் போகலாமா? கூகுள் இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஓகே கைஸ், இங்கே நல்லா கவனிங்க. உங்களுக்கு அதை நான் ரீசெட் பண்ணிட்டு எனக்கு ரன் பண்ணி சொல்லுங்கள், நான் வரேன். அது இன்றைக்கி ஒரு பார்த்துருவேன் என்னான்ட்டு. இப்போ வந்து கனெக்ஷன் லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? கனெக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் லைன்னா என்னன்னா, கனெக்ஷன் லைன் ஓகே. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, MySQL-ஐயும் பைத்தானை கனெக்ட் பண்ணிட்டீங்க. எப்படி சின்டாக்ஸில் இருந்து உங்கள் கிச்சனுக்கு தண்ணி எப்படி வரும்? ஒரு பைப் மூலியமாக தான் வரும், சும்மா அப்படியே வராது, கரெக்டாக? அதான் அந்த கனெக்ஷன் லைன். அந்த மாட்டோம் நீ இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷனை எப்படி MySQL-க்கு போய் கொண்டு போய் சேர்க்கும்? அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி எடுத்துகிட்டு வரும்? அந்த கனெக்ஷன் லைன் மூலியமாக தான் எடுத்துகிட்டு வரும். அந்த லைன் தான் இந்த இது மை கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேரியபிள், ஒரு வேரியபிள் போட்டுக்கோங்க, மை கர்சர் ஈக்குவல் டு MyDB. அந்த MyDBங்கிற வேரியபிள் தான் உங்கள் டேட்டா ஸ்டோராக இருக்குது. சாரி, உங்கள் MySQL கனெக்ட் பண்ணிக்கிங்க. .cursor-ங்கிற அந்த மெத்தட். ஓகே, பண்ணுங்க பாப்பா. இதுதான் கனெக்ஷன் லைன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க, நோட்டில் நோட் பண்ணுங்க. ஓகே, இது இல்லாமல் உங்களால் MySQL-ஐயும் பைத்தானை ஆக்சஸ் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கனெக்ஷன் லைன் அப்படின்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீ கொடுக்குற டேட்டாவை அந்த அந்த கனெக்ஷன் லைன் மூலியமாக அந்த டேட்டா பேஸ்க்கு போய் ஸ்டோர் பண்ணணும். அங்கே இருக்க டேட்டாவை கனெக்ஷன் மூலியமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டும். நாளைக்கு ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுங்க, சரிங்களா? நேரில் வர வேணாம், சரிங்களா? ஸோ ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுங்க. நான் டைம் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஆஃப்டர்நூனாக கனெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் நான் டீச் பண்ணுறேன். நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் ப்ராப்ளம் சால்விங் எடுக்கிறேன். ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கண்டிப்பாக வேணும். அந்த பர்டன்ஸ் ப்ரோக்ராம்லாம் நான் சொல்லித்தரேன். அதில் 1-2 ப்ரோக்ராம் சொல்லித்தரேன். கொடுத்துட்டு உங்களுக்கு இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துட்றேன். அதை நல்லா ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்விங் விட்டுறாதீங்க. அதை நான் அதுதான் நாளைக்கு நான் சொல்லித்தரேன் சார். தனி செஷனாகவே நான் உங்களுக்கு வைக்கிறேன். நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூனாக கனெக்ட் பண்ணுங்க. இது ரன் பண்ணக்கூடாது, இன்னும் கோடு போடல. நோட் பண்ணிட்டீங்களாமா? நீங்கள் என்னாச்சு, ரீசெண்ட் ஆகுதா? ஓகே டன் சார். ஓகேப்பா. இப்போ அடுத்த கோடு என்ன அப்படின்னா, இப்போ நான் SQL சொல்லிட்டு நான் அவனை வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே நல்லா கவனிங்க, பண்ண வேணாம். SQL-க்குள்ளே நீங்கள் அந்த கோடை எழுதுங்க. இன்சர்ட் பண்ணுற கோடு என்னது? கொரி என்ன? இன்சர்ட் பண்ணுற கொரி என்ன? இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். என்னது? பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் நேற்று இதான சொல்லி கொடுத்தேன், ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா இங்கே பார்த்து ஏஜ், அப்புறம் வேல்யூஸ். இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ போடக்கூடாது. எத்தனை காலம் இருக்குது அத்தனை பர்சன்டேஜ் எஸ் போடணும். ஓகே, ஸ்பேஸ்ன்னு அர்த்தம், அதாவது ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் நீங்கள் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை ஸ்ட்ரிங்கு போடணும். ஏன் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீ இங்கே நீ வேல்யூ கொடுக்கக்கூடாது, நீ தனியாக தான் நீ வேல்யூ கொடுக்கணும். புரியுதா கைஸ்? தனியாக தான் இப்படி வந்து வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு இனி யூசர்கிட்ட வந்து வாங்க. ஃபஸ்ட்டு ஐடி வாங்க. ஐடி எப்படி வாங்குவா? இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் ஐடி. ஐடி நம்பர் கொடுப்பேனா? அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு இன்புட்டில் வாங்குவியா? இதான சொல்லி கொடுத்தேன். ஓ சாரி, இன்புட் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். என்னாச்சு பார்த்துருமா? அந்த இஷ்யூ வருதா? சம்திங் ஏதோ இருக்குப்பா. இருங்கண்ணா, நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை ஃப்ரீயாக விடுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இதை கவனிங்க. ஓகே, இது நோட்டை மட்டும் நோட் பண்ணுங்க, நான் வந்து செக் பண்ணுறேன். என்டர் யுவர் லாஸ்ட் நேம், ஏஜ் இன்ட்டு போட்டேன்னா இதுல இருந்து நான் வேல்யூ வாங்க வேணாம் யூசர் கிட்ட இருந்து. இப்போ நான் என்ன பண்ணோம், இதை இப்படி அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு இப்படி வேல்யூன்னு போட்டு இப்படி வேல்யூன்னு ஒரு வேரியபிள் போட்டுக்கோங்க. இதில் அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள நீங்கள் ஒவ்வொன்றா கால் பண்ணுங்க. ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா ஏஜ். ஓகேவா? சாரி, இன்புட். ஓகேவா? இப்போ இந்த கோடு புரியுதா? ஓகே, இப்போ இதில் வர வேல்யூவை நான் ஏன் வேல்யூல ஸ்டோர் பண்ணேன்னா இங்கே தான் லாஜிக்கே இருக்குது. ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மை கர்சர், அந்த கனெக்ஷன் லைனில் மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அப்படின்னு போடுவேன்.
இந்த எக்ஸிக்யூட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த எஸ்கியூஎல் கமா வேல் அப்படின்னு போட்டுருவேன். அப்போ இந்த எக்ஸிக்யூட் என்ன பண்ணும்னா இந்த எஸ்கியூலை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த எஸ்ஸை வந்து எஸ்ஸுங்கிற இடத்துலலாம் இது வந்து எடுத்துக்கும். புரியுதா? இப்போ இந்த ஐடியில் நீ என்ன போறியோ அது இங்கே வந்து உட்காந்துக்கும். ஃபர்ஸ்ட் நேம் என்ன போறியோ உட்காந்துரும். அந்த மாட்டோம் அது அழகாக போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிட்டு நீ சேவ் பண்ணணும். அதான் அந்த டேட்டா பேஸில் போய் சேவ் பண்ணுறதுக்கு கமிட் கொடுக்கணும். இப்படி mydb.commit. ஏன்னா அந்த mydbல தானே ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருக்க. அதில் கமிட் பண்ணேன்னா சேவ் ஆயிரும். இதுக்கு பேர் டு சேவ் தி டேட்டாஸ் இன்டு தி டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட்ல என்ன வரும்? டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்துடும். புரியுதா? இப்போ ரன் பண்ணுவோமா? இங்கே பாருங்க, நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர் வருது? என்ட்ரு ஒரு ஐடி கேட்குதா? நான் ஐடி வந்து 1 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் கேட்குதா? அருண். லாஸ்ட் நேம் குமார். என்ட்ரு அமைக்கிறேன். ஏஜ் வந்து 23. என்ட்ரு அமைக்கிறேன். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லியா? இப்போ போய் உங்கள் கோடை போய் பாருங்க, போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்திருக்கா? எப்படி? அப்போ பைத்தான்ல இருந்து டேட்டா பேஸுக்கு லைவாக நான் பண்ணி காமிச்சிட்டேன்னா புரியுதா கைஸ்? பண்ணி பாருங்க பார்ப்போம். பண்ணுங்க. ஓகே, அப்போ எதுல இருந்து கோடு போடணும்னு பார்த்துக்கோங்க. இந்தாங்க, இதுல இருந்து நீங்கள் கோடு எழுதணும். அந்த மைக்கோசல்ல இருந்து எழுதணும். பண்ணுங்க. இதுதான் ஒரு இதை இன்சர்ட் பண்றது. இதே கூட நீங்க ஃபங்க்ஷனா மாத்தணும். பின்னாடி மாத்திக்கலாம். இப்போதைக்கு பண்ணி பாருங்க அவுட்புட் வருதான்னு. பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கோகுல். ஓகே சார். சின்ன இஷ்யூ
சார். சூப்பர்ப்பா. வருதா? சூப்பர். உங்களுக்கு குரு பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசாக ஆகிக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது. என்னாச்சுப்பா? சம்திங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆன்சர் வரும்? ஆமா, இது என்னது? இன்செர்ட் இன்டு ஜூன் 15ங்கிறது என்னது? டேட்டாபேஸ் சார். அந்த டேட்டாபேஸ் நான் டேபிள் நேம் தானே போடணும். டேபிள் நேம் என்னது? பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? இதானே? செக் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் பைத்தான் டேபிள் போட்டிருக்கீங்க, அதுதான் உங்கள் டேபிள் நேம். அதனால நான் கொடுக்குறதே கொடுக்க சொன்னேன், பைத்தான் டேபிள். ஏன்னா டேபிள் நேம் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? கூகுள் நெக்ஸ்ட் போலாமா? உங்களுக்கு என்னம்மா? எஸ் சார். நீ பண்ணுங்க, அதே பண்ணுங்க, அதுக்கப்புறம் கூட பார்த்து சொல்லி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை பாருங்க, அடுத்த கூட நோட் போட்டு பண்ணிக்க. நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க அதை யூடியூப்பை பார்த்து. சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இல்லைனாலும் உங்களுக்கு ஜாங்கோல தான் நமக்கு தேவை மெயினாக. அதில் உங்களுக்கு எடுக்கும். இது சும்மா உங்களுக்கு இதுமே வேணும் தான் முக்கியம். பட் பார்ப்போம், அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஆனால் இதை பார்த்துருங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏன்னா ஏதோ சம்திங் உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும். இப்போ வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டோம், வியூ பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, ஆக்சுவலாக இதை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் போடணும். ஃபங்க்ஷனில் எப்படி போடணும் தெரியுங்களா கைஸ்? அவ்வளோதான். இதை ஃபுல்லாக டெஃபுக்குள்ளே போடணும். இந்த கனெக்ஷன் லைன் காமனு. இது என்ன போடணும்? டெஃப்ல இது வந்து இன்சர்ட் டேட்டா. ஓகேவா? இது ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும். இதுதான் ப்ரொஃபஷனல். ஓகேவா? இப்போ அடுத்து என்னன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன், டெஃப் வியூ டேட்டா அப்படின்ட்டு. ஓகேவா? வியூ டேட்டானா என்னன்னா வியூ பண்ணி பார்க்க போகிறது. இப்போ எங்கிட்ட அங்கே எத்தனை டேட்டா இருக்கு? ஒரே ஒரு டேட்டா இருக்கு. 2-3 டேட்டா நான் போட்டேன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எத்தனை டேட்டாவும் பார்த்துக்கலாம். அதுக்கு கூட என்னன்னா அதே தான், மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட். விஸ்வா நல்லா கவனிங்க, எக்ஸிக்யூட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. எக்ஸிக்யூட்டில் அந்த வியூ பண்ணுறதுக்கு எஸ்கியூஎல் கொரி என்ன அது நேற்று சொல்லி கொடுத்தேனே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்.
டேட்டாபேஸ் நேம் கிடையாது. ஓகே, பைத்தான் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு லூப்பில் போடணும். ஃபார் ஐ இன் மை கர்சர் பிரிண்ட் ஐ, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன், வியூ டேட்டாவை நான் கால் பண்ணுறேன். இங்கே பாருங்க, எனக்கு டேட்டா வந்திருக்கா அங்கே இருக்கிற டேட்டாவை அவ்வளோதான் பண்ணி பாருங்க. இதை மட்டும் தனியாக பண்ணி பாருங்க, வியூ டேட்டா மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷனை மாற்றிக்கலாம். இதை தனி இன்னொரு பைத்தான் இல்லை இதிலே பண்ணுங்க, ஒரே இதில் பண்ணுங்க. ஃபங்க்ஷனாக மாற்றுங்க ஃபஸ்ட், எல்லாத்தையும் மாற்றிட்டு பண்ணுங்க. அப்புறம் ப்ரெஸ் 1னா இன்சர்ட் டேட்டா, ப்ரெஸ் 2னா வியூ டேட்டா நீங்கள் பின்னாடி மாற்றிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு இதை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு ரன் ஆகுதான்னு பாருங்கள். கூகுள் போட்டு பண்ணி பாருங்க பாப்பா. ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் மாற்றுங்க. நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா அந்த யூடியூப்ல ஏதாவது. ஓகேப்பா, குட். கூகுள் பண்ணிட்டீங்களா? டன் சார். ஓகேப்பா, குட். இவ்வளோதான்ப்பா பைத்தானுக்கும் MySQLக்கும் வித்தியாசம். சரிங்களா? இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ரியல் டைமாக தான் படிக்கணும். ஓகே, ஜாங்கோவில். சரிங்களா? நாளைக்கு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு டைம் சொல்கிறேன். மதியானம் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்விங் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஒரு 1.5 hour 2 hours நான் வந்து ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்விங். ஓகே, கையோட நீங்களும் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஈவினிங் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளுக்குள்ள நான் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சென்ட் பண்ணுறேன். அதையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு பைத்தான் சாப்டர் க்ளோஸ்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஜாங்கோங்கிறது அடிஷன் தான். அதை யாரும் எனக்கு நீ பண்ணி காட்டலாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு உங்களுக்கு இன்டர்வியூல போய் பார்த்தீங்க. ஓகே, ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்விங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்டர்வியூ நான் என்னோட சைட்லேருந்து சொல்கிறேன், அவங்களும் சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, உங்கள் ரெஸ்யூமை ஃபுல்லாக இண்டீடு நாக்குரி இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் தெரியுமில்ல எப்படி பண்ணணுன்ட்டு. அதே மட்டும் நல்லா கவனிங்க. ஏதாவது வந்து ஒரு கம்பெனியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இண்டீடில் ஒரு கம்பெனி ஓப்பனிங் வருதுன்னா அதை கூகுளில் போடுங்க. அதில் அவன் கேரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு நேவ் பாரில் வச்சுருப்பாங்க. யாவது நேவிகேஷனில் கேரியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கனாலே அங்கே ஜாப் ஓப்பனிங் போட்டிருப்பான். அங்கே போய் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதோட ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குன்னா அந்த ஃபோன் நம்பருக்கோ இல்லை ஹச்ஆருக்கோ கால் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் என்னன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குரிய ரீசன். ஓகே, அதுக்கப்புறம் லிங்க்டின்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கம்பெனியில் யாராவது சூஸ் பண்ணி ஓப்பனிங் இருக்கா அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். ஓகே, இப்படிலாம் பண்ணிங்கன்னா வித்தின் 1 monthக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம். ஆனால் ப்ராப்ளம் சால்விங் தான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண அப்படிலாம் நீங்கள் இன்டர்வியூ சொன்னீங்கன்னா போதும். ஓகேவா? இல்லை சார் சில இடத்துல ஜாங்கோலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சார் நாளைக்கு நான் இன்டர்வியூ போகிறேன், எனக்கு ஒரு கோத்ரூ பண்ணணும், என்கிட்ட சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அது எப்போனாலும் எனக்கு முன்கூட்டியே நீங்கள் சொல்லிடுங்க. ஓகேவா கைஸ்? ஓகேவா கூகுள்? புரியுதா உங்களுக்கு? ஓகே சார்.
ஸோ அதை பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங்கை நாளைக்கு பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக ப்ராப்ளம் பார்த்துட்டு பைத்தானை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த மண்டேல இருந்து உங்களுக்கு ஜாங்கோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஈவினிங் எப்போ போல நைட் அட்டன் பண்ணுவீங்களா, அந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், வேறு எதுவும் கேட்கணுமா? வேறு எதுவும் கேட்கணுமா? நீங்கள் மட்டும் இப்போ இதை பாருங்கள், பார்த்துட்டு கூட நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்கா? வேறு டவுட் இருக்கா? சொல்லுங்கள். நோ சார். ஆமாம் இல்லைப்பா, நானே சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு அதில் வந்து அந்த ChatGPTலேருந்து கோட் எடுத்து போட்டு தான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அதில் அந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகணும் அப்படின்னா அது அப்படி தான் ரன் ஆகும். ஒரே நிமிஷம் இருங்க, நீங்கள் கேட்குறது நியாயம் தான். இல்லை, அது எம்என்சியில் மட்டும்தான் அப்படி. எம்என்சி கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டும்தான் டெக்ஸ்ட் கேஸ் இல்லை. மற்றபடி நீங்கள் நார்மலாக யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும், இதில் போய் பசங்களை இந்த அளவுக்குலாம் யாரும் போட மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஏதாவது ஒரு கோட் எடுப்போமா? ஒன்றும் இல்லைப்பா, டெஸ்ட் கேஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கோட் எடுக்கிறேன் லிஸ்ட்டு, இது வேற எடுக்கணுமா? இதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆகிட்டு இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான். இது வந்து லிஸ்ட்டு, சரிங்களா? இப்போ வந்து சாம்பிள் இன்புட்டு 0 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரணும்? அவுட்புட்டில் வந்து இதில் ஆட் ஆகணுமா? இது என்ன கோடு? ஓ, இன்சர்ட் பண்ணுறதா இது? நீங்கள் என்ன கோடு சொன்னீங்க? இஃபல்ஸா? இதை விட்டுறாதீங்க இந்த வெப்சைட்டில். ஆனால் நல்லா நாலேஜ் நல்லா உங்களுக்கு டெவலப் ஆகும். இந்த வெப்சைட்டு இதில் நல்லா பீக்கில் கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இங்கே பாருங்க, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகேவா? இது நீங்கள் ChatGPTல போட்டிங்கன்னா அந்த கோடு உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக அதை பார்த்து இது எப்படி நீங்கள் பண்ணுறதுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். அதை தான் நான் சொன்னேன். புரியுதா? இது டெஸ்ட் கேஸ் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா, இருங்க நான் இதை போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் அந்த கோடை நான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரே நிமிஷம். இதுதானே சொல்றீங்க? அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவனோட டெஸ்ட் கேஸ் வந்து அவனோட வேரியபிள் நீங்க கொடுக்கணும், சரிங்களா? அவனோட வேரியபிள் நீங்க கொடுக்கணும். அப்பதான் அந்த, ஏன்னா அதுதான் இந்த எண்ணு வந்து இங்க உள்ள வரும். ஓகே, இது அவனோட வேரியபிள் கொடுத்தாதான் அது கரெக்டா அது உங்களுக்கு எடுக்கும். இது வேற எல்லாத்துக்கும் இது என்ன பாஸ்வேர்டே தெரியல, பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். உங்கள்கிட்ட அட்டாது இருக்காப்பா? ஓபன் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, இதே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், டெஸ்ட் கேஸ் வந்து எதில் காட்டுறது? ஒன்றும் இல்லைப்பா, இந்த வேரியபிள் வந்து டெஸ்ட் கேஸில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த லாஜிக்கை பார்க்கும்ப்பா. அந்த டெஸ்ட் கேஸில் போய் அது கரெக்டாக வருதா, அதுக்கப்புறம் இந்த எல்ஸ் ஸ்பாட்டில் செக் பண்ணோம். இதுதான் டெஸ்ட் கேஸ், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக போடுற கோடு தான் அந்த டெஸ்ட் கேஸுக்கு கரெக்டாக தான் செக் பண்ணும். அதாவது இப்போ அந்த என்ன கரெக்டாக போட்டிருக்கானா, அந்த <2 போட்டால் ரிமைனிங் வந்து இந்த நம்பர்லாம் வருதா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ நீ எந்த நம்பரை கொடுத்தாலும் ஒன்று ரிமைனிங் 0 வரணும், இல்லை 1 வரணும். அதான் அந்த டெஸ்ட் கேஸ் செக் பண்ணணும். நீ கொடுக்குற நம்பரு ரிமைனிங் 0 வருதா 1 வருதா செக் பண்ணணும். இதுதான் டெஸ்ட் கேஸ். புரியுதா? நீங்கள் அதை எதாவது போட்டு காட்டுங்க, ஏதாவது ஒரு கோடு எனக்கு. இதை ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.